ஹாய் எல்லாருக்கும் எல்லாரும் நலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வேதா குட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் அவளை ஸ்கூலுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து எல்லா மதர்ஸும் வந்து ரொம்பவே என்கேஜாக இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அர்லி மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்தாலும் சரிங்க, அது என்னவோ தெரில 6:30 to 7 o'clock தான் வந்து சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். அது அப்படியே பழகிடுச்சு. ஆனால் எப்போ ஆரம்பித்தாலும் சரி நான் வந்து சமைக்கிற வேலையை வந்து 8 o'clockலாம் வந்து முடிச்சாகணும் 1 hourல. ஏன்னா வந்து 8 o'clock லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடித்தா தான் அதுக்கப்புறம் வந்து 8லேருந்து 9 வரைக்கும் வேதாவை வந்து ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும். ஏன்னா நாம் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஆனால் நம்ம லெவலுக்கு வந்து பசங்களும் வந்து இருப்பாங்க, இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்பவே வேகாக தான் ரெடி ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவ்வளோவா. ஸோ அவங்க லெவலுக்கு நம்ம வந்து இறங்கி தான் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாகணும், இல்லாட்டி தேவையில்லாத டென்ஷன் நமக்கு தாங்க. ஏன்னா அவங்கள திட்டுறது, அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு அழுறதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒரு வேலையும் ஒழுங்காக நடக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாம் பண்ணி ஆகணும். வேதா குட்டிக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுங்க. சாப்பாடு ஒரு கொடுக்காம சாப்பிடுன்னு சொல்லாமல் நீ வந்து ஒரு 3-4 நாள் இருன்னு சொன்னால் கூட அவள் ஜாலியாக இருந்துருப்பா, அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக இருப்பாள் அந்த மாதிரி. ஆனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் அவள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்ற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோறு பைத்தியம். சோறு, பருப்பு குழம்பு, பீக்கங்காய், வந்து அப்புறம் சொரக்காய், இந்த காரக்குழம்பு அந்த மாதிரினா தான் மேடம்க்கு வந்து கொஞ்சம் இஷ்டம். இந்த ரொட்டி, சப்பாத்தி, நூடுல்ஸ் ஐட்டம்லாம் வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, கொஞ்சம் இதுவும் வந்து பழகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். செஞ்சு இந்த மாதிரி ஆலு பரோட்டா மாதிரி செஞ்சு அது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இதை ட்ரை பண்ணேன், அவகிட்ட காமிச்சேன். மேடம் கிட்ட கேட்டு தாங்க வந்து லஞ்ச் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சாப்பிடாமே வந்துடுவாங்க. அது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோமா, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால மார்னிங் வந்து அவளுக்கு சாப்பாடு தான் ஊட்டி விட்டேன். எப்படிலாம் வந்து சுத்த விடுறா பாருங்க. இப்படி தாங்க மேலே போகிறது, கீழே வர்றது, அப்புறம் வயிறு வலிக்குது, வாந்தி வருது, வாமிட்டே எடுக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவாங்க மேடம் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன்லாம் ஒரு பக்கமாக ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது சாப்பிட்டு போட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் ஊட்டி ரெடி பண்ணியாச்சு மேடமை. பஸ்ஸு வருதான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வீட்டுக்கிட்டே வந்து பஸ் வந்துடுங்க, வந்த பின்னாடி கீழே இறங்கி போனால் போதும். வேதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே தியாவுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்படியே நானும் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.